இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி நிறைவடைந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். தற்போது அங்கு போக்குவரத்து நெரிசல் எந்த அளவில் இருக்கிறது? இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யவோ அல்லது குறைக்கவோ ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டு விட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஒரே நேரத்தில் போட்டியை கண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் மைதானத்தை விட்டு வெளியேறியதன் காரணமாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வெளியே அமைந்துள்ள இந்த வாலாஜா சாலையிலிருந்து கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டியை நேரில் கண்டு கழித்தனர். இதனைத் தொடர்ந்து போட்டி முடிந்த நிலையில் தொடர்ந்து மைதானத்திலிருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் வெளியேறியதன் காரணமாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டது. குறிப்பாக மைதானத்தில் இருந்து ஒரு புறம் இருந்து மற்றொரு புறத்திற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலையை கடந்த நிலையில் இதன் காரணமாக அந்த வாலாஜா சாலை முழுவதும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாகவும் அந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே போலீசார் தரப்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை தீவிரமாக செயல்பட்டு போலீசார் தற்போது சீரான நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர். குறிப்பாக ஒருபுறம் இருந்து மறுபுறம் செல்லும் ரசிகர்களை பாதுகாப்பாக சாலையை கடக்க செய்ததோடு தொடர்ந்து அடுத்தடுத்த இடைவெளியில் வாகனங்கள் செல்வதற்கும் போலீசார் தரப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் போலீசார் தரப்பில் சீரான போக்குவரத்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானம் வெளியே போக்குவரத்து சீராக உள்ளதாகவே தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.